வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சிக்கனை வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி பார்க்கலாம். இது வந்து ஹைதராபாத்தில் ரொம்ப ஃபேமஸுங்க. ஆந்திரா ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக நல்ல காரசாரமாக ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு முறையில் நம்ம செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு இரும்பு கடாயை நான் வச்சுருக்கேன். ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு அதில் வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு அரை டம்ளர் போல் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து இதில் வந்து 3 பெரிய வெங்காயத்தை நம்ம பிரியாணிக்கெல்லாம் நறுக்குவோம் இல்லையா, நீல வாக்கில், அது போல் 3 வெங்காயத்தை இது மாதிரி நறுக்கிட்டு ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். பாருங்கள், இதே மாதிரி நீல வாக்கில் நறுக்குனா தான் உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வரும். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வாக்கில் டைம் எடுக்கும். நல்லா ஹையில் வச்சு இது போல் நல்லா செவந்து வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து வதக்கிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், செவந்து வந்துருச்சு. இப்போ இதை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு தனியாக எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு டேஸ்ட் கொடுக்குறதே இந்த ஃப்ரைடு ஆனியன்ஸ் தாங்க. நல்லா இது மாதிரி எல்லா ஆனியன்ஸையும் நம்ம பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மிக்சிங் பாத்திரத்தில் சிக்கன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கனை வந்து நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்தாச்சு. இது கூட வந்து ஒரு 50 கிராம் வந்து தயிர், 50 ml வந்து நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ சிக்கனுக்கு 50 கிராம். இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம வறுத்து வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஃப்ரைடு ஆனியன்ஸ், இதை வந்து ஒரு பகுதியை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. அதாவது 3 வெங்காயத்தில் 1.5 வெங்காயத்தை இதை சேர்த்தாச்சு. அது வந்து இருக்கட்டும். கூடவே வந்து 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கைகளை வச்சு நல்லா அந்த உப்பு காரம் எல்லாமே படுற மாதிரி சிக்கனை வந்து நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து மேக்ஸிமம் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் இது போல் மூடியை போட்டு ஊற வச்சுருங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு மசாலா தயாரிக்க போகிறோம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி விதை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் 4 சேர்த்துருக்கேன். காரம் கூட வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் 1 நிமிஷத்துக்கு நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இந்தளவுக்கு வறுத்தாச்சு. இதை வந்து ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டு நம்ம வந்து நல்லா அரைக்க போகிறோம். கூடவே வந்து நம்ம மீதி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், அந்த வறுத்த வெங்காயம் ஃபஸ்ட்டு பாதியை அதில் சேர்த்தோம். மீதி எல்லா வெங்காயத்தையும் இந்த மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வழுவழுன்னு திக்கான பேஸ்ட்டாக இது போல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், பேஸ்ட் வந்து இந்தளவுக்கு திக்காக இருக்கணும், பார்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் கடாயை ஹீட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக ஆயிலை வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். காஞ்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா பேஸ்ட்டை ஆயிலில் ஊற்றிருங்க. தண்ணியெல்லாம் வந்து நீங்கள் கூட ஊற்றிடக்கூடாது. ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி ஆயிலில் ஊற்றிக்கோங்க. பிகினராக இருந்தால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ இது நல்லா சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். கூடவே வந்து தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் போடுறேன். நீங்கள் வந்து கூட வேணும்னா கூட போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி ஆயில் நல்லா பிரிஞ்சு வரணும். ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷமாக நல்லா ஊறிடுச்சு. இப்போ சிக்கனை சேர்த்துட்டு நல்லா வந்து மசாலாவை எல்லா பக்கமும் படுற மாதிரி கிண்டிக்கிட்டே கிளறிக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பக்கமும் மசாலா படணும், அது வரைக்கும் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போது கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்க்கும் போது ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா இதை வந்து வேக வைக்கிறதுக்கு ஒரு 1 டம்ளர் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணியை ஊற்றிட்டு சிக்கனை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போல் டைம் கொடுக்கணும். நீங்கள் அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு மூடி வச்சு சிக்கனை வேக வச்சிடலாம். கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால் மறுபடியும் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம நிறைய உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் வேகிறதுக்கு நம்ம மூடி வச்சு வேக விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா தலை இது போல் நல்லா கொதிக்குது. இப்போது நம்மளுக்கு சிக்கன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு, பார்க்கும்போதே தெரியுது. இந்தளவுக்கு சிக்கன் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுப்பை அமர்த்துறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளை தூவிட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஆந்திரா ஸ்பெஷல் நல்ல ஒரு காரசாரமான
சிக்கன் ரெசிபி செஞ்சாச்சு. இதை வந்து ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே உங்களை கண்டிப்பாக பாராட்டுவாங்க. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு இதை வந்து ரைஸ் கூட, சப்பாத்தி, பரோட்டா எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு ஜனாஸ் ரெசிபிக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.